டுடே நம்ம குரூப் 4ல ஒரு क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். क्वेश्चन ரீட் பண்றேன். ஒருவர் ரூ 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூ 500க்கு பழுதுகளை நீக்குகிறார் எனில் முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை 1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, எப்படி பண்ண போறோம் அப்படின்னா 1500 ரூபாய்க்கு வாங்குறாரு, 500 ரூபாய் செலவு செஞ்சு சரி பண்றாரு. அப்ப டோட்டலா 2000 ரூபாய். விற்கும் போது 1800 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அவர் அடைந்த நஷ்டம் வந்து 200 ரூபாய். அவர் அடைந்த நஷ்டம் 200 ரூபாய். அப்போ இந்த 200 ரூபாயோட நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சதவீதம், நஷ்ட சதவீதம் எப்படி பார்க்கணும்னா அவர் செலவு செஞ்ச ரூபாய் 2000, எவ்வளவுக்கு நஷ்டம் பார்க்கணும்? 200 ரூபாய்க்கு பார்க்கணும். சதவீதம் கேட்டிருக்கிறதுனால 100ஆல 100ஆல பெருக்கிற போறோம். இப்ப பாருங்க, கீழே இருக்கிற இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ கட் ஆயிரும், இங்க இருக்கிற ஒரு ஜீரோக்குமே கட் ஆயிரும். இதுவும் ஒரு தடவை இருக்கு, அப்போ இங்க ஜீரோ கூட இருக்கிறதுனால இப்ப மொத்தமா 10% கிடைச்சிடும். சரியா? இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது 10% நமக்கு கிடைக்கும்.